வணக்கம் நண்பர்களே. மலர் மருத்துவத்தில் ஜோதிடம் மற்றும் எண்கணிதம் இவைகளை பற்றி சில பதிவுகள் பதிவிட இருக்கிறோம். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதில் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பொருந்துகிறதா என்று பார்த்து பிறகு அதை தினசரி பயன்படுத்தி வரவும். இப்போ பிறந்த கிழமை தேதி அப்படின்னு பார்க்கும் பொழுது 1 to 9 வரை பிறந்தவர்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. 1ன்னா 1, 2, 3, 4 அப்படி போயிடும். அந்த 11க்கு பிறகு வரக்கூடிய நம்பர் இருக்குல்ல, அது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து சிங்கிள் டிஜிட்டுக்கு ரெடியூஸ் பண்ணிக்கங்க. அப்போ அதுதான் உங்களுடைய பிறந்த தேதி. ஃபார் எக்ஸாம்பிள் 27ஆம் தேதி பிறந்தவர் 2 + 7 9, 9ஆம் தேதியில் பிறந்தவர். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ மலர் மருத்துவத்தில் 1ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள், சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள், இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தடைகளுக்கும் இவர்களுடைய என்ன மனநிலை காரணமாக இருக்கிறது. பொதுவாகவே 1ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னுடைய திறமை மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பார்கள். அந்த குறைபாடு நீங்குவதற்கு அவர்கள் எடுக்க வேண்டிய மலர் மருந்து லார்ஜ், LARCH, லார்ஜ். சரி, இப்போ 2ஆம் எண் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எந்த மலர் மருத்துவத்தில் வருவாங்கன்னா, இவங்களுக்கு மட்டும் நம்ம ஒரு 3 மருந்து சொல்றோம். என்னன்னா, சந்திரன் என்பது தினசரி நட்சத்திரம் மாறிக்கிட்டே இருக்கும். 24 மணிக்கு ஒரு முறை அது நட்சத்திரம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ நமக்கும் இந்த நட்சத்திரங்களால் மாற்றம், அப்போ 2ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாற்றத்தையும் உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வராது. அதனால் அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். அப்போ அட்ஜஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கணும். அதுக்கு வால்நட். அடுத்து 2ஆம் எண் தேதியில் பிறந்தவர்கள், நீங்க யாரா இருந்தாலும் அறுதிட்டு சொல்ற, நீங்க நோட் பண்ணி பாருங்க. ஏமாற்றம், மனத்தளர்ச்சி, விரக்தி, நான் உப்பு வைக்க போனா மழை பெய்யுது, மாவு வைக்க போனா காத்தடிக்குது, எல்லாருக்கும் நடக்கிறது எனக்கு நடக்க மாட்டேங்குது. இந்த மனநிலை, இந்த வார்த்தைகள் அவர்கள் வாயிலிருந்து வந்துகிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் துக்கம், சோகம் இதுல இருப்பாங்க. அப்போ இவர்களுக்கு இந்த மனநிலைக்கான மலர் மருந்து ஜென்ஷியன். 3வது மனநிலை பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே நிகழ்காலத்தில் இருக்க மாட்டார்கள், எதிர்காலத்தில் தான் இருப்பாங்க. சதா கனவு உலகத்திலேயே இருப்பாங்க. கண்டிப்பா நான் பெரிய பணக்காரன் ஆயிருவேன், ஒரு காலத்துல நான் கோடி கோடியா சம்பாதிப்பேன், இந்த மாதிரி இப்ப என்கிட்ட என்ன இருக்கு, இதை நான் எப்படி அனுபவிக்கலாம், எப்படி ஹாப்பியா இருக்கலாம், நோ, அதை பார்க்க மாட்டாங்க. ஆகவே இந்த 2ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு கிளமேட்டிஸ் ஆக இந்த 3 மருந்துகளும் மிக மிக அற்புதமா வேலை செய்யும். 2ஆம் தேதியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ இந்த 3 மருந்துகளும் மிக அற்புதமா வேலை செய்யும். அடுத்து 3ஆம் எண்ணில் பிறந்தவர்கள், அதாவது 12, 21 இந்த மாதிரி 30ஆம் தேதி 3ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான, இவங்க எப்படி இருப்பாங்க, 3ஆம் தேதியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக செய்த தவறை திரும்ப திரும்ப செய்தவர்களாகவே இருப்பாங்க. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டட்லி டூயிங் தி சேம் மிஸ்டேக். அடுத்து ஒரு ஆசிலேஷன் இருந்துட்டே இருக்கும். நாம் எதற்காக பிறந்தோம், நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் தி லைஃப் என்ன, இதை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கும்.
ஒரு நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கூட இந்த வேலையில் எனக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க இந்த 3ஆம் தேதியில் பிறந்தவங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எதை கை வச்சாலும் உருப்பட மாட்டேங்குது, விளங்க மாட்டேங்குதுன்னுப்பாங்க. ஸோ நீங்கள் கை வச்சதெல்லாம் பொண்ணாக மாறுறதுக்கு வைல்டு ஓட். நீங்கள் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரியத்தை செய்வதற்கு வைல்டு ஓட். ஸோ குரு மருந்து அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா செஸ்னட் பட் வைல்டு ஓட். அடுத்து 4ஆம் எண்ணில் பிறந்தவர்கள், நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருந்தாலும் சரி, நீங்கள் 4ஆம் தேதியில் பிறந்திருந்தாலும் சரி, உங்கள் கூட்டுத்தொகை 4ல் வந்தாலும் சரி, அல்லது உங்கள் பிரமிடு எண்ணில் 4 வந்தாலும் சரி, தயவு செய்து எப்பொழுதுமே செர்ரி ப்ளம் உங்கள் கையில் இருந்துகிட்டே இருக்கட்டும். ஏன்னா 4ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் தாங்க முடியாத, அன்கன்ட்ரோலபிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. 4ஆம் தேதியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக டக்குன்னு எடுத்த முடிவு அவசர முடிவு, யோசிக்காம செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி, தாங்க முடியாத ஆத்திரம், தாங்க முடியாத கோபம், தாங்க முடியாத வறுமை, இப்படி நீங்க என்னெல்லாம் தாங்க முடியலன்னு சொல்றீங்களோ அது எல்லாம் 4ஆம் நம்பர்ல எங்கேயாவது ஒரு இடத்துல வரும். அன்கன்ட்ரோலபிள். திடீர்னு கத்தி எடுத்து குத்திடுவான், திடீர்னு எதையாவது ஒன்று பேசிட்டு இருப்பாங்க, தூக்கி போட்டு உடைச்சிருவாங்க. 4ஆம் எண்ணில் பிறந்தவர்களை நீங்க பார்க்கலாம், தன் கோபம் தாங்க முடியாம தன் தலையை கையால் அடித்துக் கொள்கிற நபர். லவ் ஃபெயிலியர்ல பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்றது, இந்த ரிஸ்ட் கிட்ட பிளேடு கட் பண்ணிக்கிறது, அப்புறம் கத்தி எடுத்து குத்திடுறது, மருந்து எடுத்து குடிச்சிட்டு சூசைட் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி அவசரப்பட்டு தாங்க முடியாம செய்யக்கூடிய எல்லா காரியத்திற்கும் செர்ரி ப்ளம். ஸோ 4ஆம் தேதியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக உங்களிடம் இருக்க வேண்டிய மருந்து செர்ரி ப்ளம். அடுத்து 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய அறிவாளிகள், ஆனால் தான் எடுக்கின்ற முடிவுகளில் நம்பிக்கை இருக்காது. நான் சரியாக தான் முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு இருக்காம எல்லாத்திட்டையும் போய் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு 5ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கான ஒரு மலர் மருந்து அப்படின்னா வால்நட், அடுத்து செராட்டோ. இது ஸ்டாண்டர்ட் மருந்து. வேணும்னா ஒன்று நீங்கள் சேர்த்துக்கலாம். வால்நட்டுங்கிற ஒரு மருந்தை, எல்ம், வால்நட், செராட்டோ, இது 3 உங்களுக்கான ஆயுள் கால காம்பினேஷன் வச்சுக்கோங்களேன். 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் ஈஸியாக எல்லாத்தோடையும் அட்டாச் ஆகிடுவாங்க. 2 செகண்டில் ஒருத்தரை நட்பாக்கிறக்கூடிய வல்லமை இந்த 5ஆம் தேதியில் பிறந்த நபர்களுக்கு உண்டு. ஆகவே நீங்கள் அது மாதிரி தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய நல்ல சகவாசம் சேரவும், கெட்ட சகவாசம் உங்களை விட்டு போகவும் வால்நட் உதவும். ஸோ எல், வால்நட், செராட்டோ 5ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு. 6ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு வால்நட், வைல்ட் ரோஸ். வைல்ட் ரோஸ் தான் 6ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு. ஜாலியாக இருக்கணும், உல்லாசமாக இருக்கணும், எதன் மீதும் பற்றற்ற நபர், யார் ஆண்டா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த மனநிலைகளுக்கெல்லாம் வைல்ட் ரோஸ் நல்லா வேலை செய்யும். கையில் இருக்க வேலையை ஒழுங்காக செய்யறதுக்கு வால்நட். அடுத்து அதுவும் 6ஆம் நம்பரும் பார்த்தீங்கன்னா நல்ல சகவாசம் அமையாததுனால கஷ்டப்படுவாங்க. அந்த நல்ல சகவாசம் அமைவதற்கு, நட்புகள் அமைவதற்கு வால்நட், வைல்ட் ரோஸ். 7ஆம் தேதியில் பிறந்தவர்கள் 7, 16, 25 இதில் பிறந்தவர்களுக்கு ராக்ரோஸ் இம்பேஷன்ஸ். ஏன் ராக்ரோஸ் அப்படின்னா, கேது எப்பொழுதும் ஒரு பெரிய அதிர்ச்சி, அதாவது அதிர்ச்சிங்கிறத விட ராக்ரோஸுக்கு என்ன சொல்லுவோம், மிகப்பெரிய பயம். இப்போ சுனாமி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறோம், பீதிங்கிற வார்த்தையை மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. இந்த கேது கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பீதியில் தான் இருக்கும். டெரர், அதான் ஆங்கிலத்தில் சரியான வார்த்தை, டெரர். இப்போ சுனாமி வந்துருச்சுன்னா நமக்கு எப்படி ஒரு பாம்பை பார்த்தா என்ன மனநிலை வருது, அதான் ராக்ரோஸ். ஸோ 7ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அடிக்கடி என்ன பண்ணுவீங்கன்னா, ஆட்டை தூக்கி தோலில் போட்டு ஆட்டக்கானான்னு தெரின கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா. வைத்த பொருளை எங்கே வைத்தோன்னு தெரியாது. அப்போது நீங்கள்
ராக்ரோஸ் சொன்னீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த அந்த எங்கே வச்சிங்களோ அந்த இடத்துல போய் நிற்பீங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சப்கான்சியஸில் இருக்கக்கூடிய அந்த டெரர் உங்களை விட்டு நீங்கும், நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதே மாதிரி இம்பேஷன்ஸ் 7ஆம் நம்பரில் பிறந்தவங்க, அதாவது ஜோதிடத்தில் சொல்லுவாங்க இல்லையா, செவ்வாய் வந்து கேதுவை போல் பலன் கொடுப்பார், கேது வந்து செவ்வாயை போல் பலன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செவ்வாய்க்கு இருக்கக்கூடிய அவசரம், இப்ப வேணும், இப்ப உடனே எனக்கு வேணும் அப்படிங்கிற மனநிலையினால தான் லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ரகிளிங் இருக்கும். அந்த மனநிலை போறதுக்கு ராக்ரோஸ் இம்பேஷன்ஸ். அடுத்து 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள் யாரா இருந்தாலும் சரி, 8 பிறந்த தேதி, கூட்டுத்தொகை 8 அல்லது பிரமிட்ல 8 எங்க வந்தாலும் இந்த சனி பகவான் என்ன பண்றாரு உலகத்துல, நீங்க எந்த யாருக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு சனி திசை, சனி புத்தி அல்லது 7.5 சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, எப்படிலாம் நீங்க சனி பகவானை எடுத்துட்டாலும் சரி, இந்த சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் என்ன செய்யும்? இதெல்லாம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம், எங்கெங்கேயோ கோயிலுக்கு போறோம். ஆக்சுவலா சனி அப்படிங்கிறது வந்து பஞ்சபூத தத்துவத்தில் எடுத்தீங்க அப்படின்னா ஆகாய தத்துவத்தை குறிக்கும். அப்போ இந்த நம்மளுடைய சிந்தனை, சொல், செயல், அது இந்த பிறவியாக இருக்கலாம், கடந்த பிறவியாக இருக்கலாம், இது எல்லாமே எங்க ரிஜிஸ்டர் ஆகுது அப்படின்னா இட் இஸ் ரிஜிஸ்டர்ட் இன் தி ஸ்கை. ஆகாய சக்தியில தான் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து பதிவு செய்யப்படுகிறது. அப்போ எதுவா இருந்தாலும் உங்களுக்கு மேலிருந்து உங்களுக்கு அருளப்படாதிருந்தால் நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது. அப்போ மேலிருந்து அருளப்படுவது என்பது இந்த காஸ்மிக் பிரபஞ்ச சக்தியில தான் வந்து இது பதிவு செய்யப்படுகிறது. அப்போ நமக்கு எப்பெல்லாம் அந்த அந்த சனியினுடைய கோட்சாரத்தில் சுற்றுப்பாதையில் சொல்லும்போது உங்களுக்கு எப்பெல்லாம் அந்த இது பாதிக்கப்படுகிறதோ அப்பெல்லாம் உங்களுக்கு என்ன நடக்கும் வாழ்க்கையில அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, முதலில் தடை. நீங்க நல்லா கவனிக்கலாம், 8ஆம் நம்பர்ல பிறந்தவங்க அல்லது சனியினுடைய காரகத்துவம் பாதிக்கப்பட்டவர்கள் பூரா சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, எதை தொட்டாலும் தடையா இருக்குப்பா, எந்த காரியமும் நடக்க மாட்டேங்குது, எங்க போனாலும் விளங்க மாட்டேங்குது, இதைத்தான் சொல்வார்கள். தடை, தாமதம், சரிங்களா? அதை வந்து பிரேக் டவுன் சொல்லலாம். இப்போ வண்டியில் போயிட்டு இருப்போம், திடீர்னு வந்து பிரேக்கு கட் ஆகிடும் அல்லது வந்து பஞ்சர் ஆகிடும். இந்த மாதிரி எங்கெல்லாம் தடை 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 என்று சொல்கிறீர்களோ அதெல்லாம் வந்து ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம். அடுத்த பாதிப்பு, சனி பகவானால் பாதிக்கப்படுகிறவர்கள் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருப்பதற்கு காரணம் தள்ளி போடுதல், போஸ்ட்பானிங் அப்படிங்கிற வார்த்தையை மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்த்துக்கலான்னு ஒருத்தர் சொன்னார்னா அவர் சனி பகவானால் அஃபெக்ட் ஆகியிருக்காருன்னு அர்த்தம். இப்போ வீடு வந்து ஒரு இடத்துல குப்பை கிடக்கு, அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுடலாம். வீட்டை வந்து அசிங்கமாக வைத்திருக்கக்கூடிய நபர்கள், நாளைக்குன்னு தள்ளி போடக்கூடிய நபர்கள், படிக்கிற மாணவன் பார்த்தீங்கன்னா 7.5 சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, ஜென்மச்சனி, இதிலெல்லாம் எப்படி பாதிக்கப்படுவார்கள்னா, ஸ்கூலிலிருந்து வந்தோடனே தன்னுடைய காரியத்தை செய்யணும், இதை கொடுத்த ஹோம்ஒர்க்கை பண்ணணும், ஆசிரியர் ஸ்கூல்ல நடத்தின பாடங்களை ரிவைஸ் பண்ணணும், படிக்கணும். ஆனா இந்த நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி தள்ளி போடுவாங்க. அதே மாதிரி அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய 8ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபைல்லாம் வந்து கையெழுத்து போட வேண்டிய நேரத்தில் கையெழுத்து போட மாட்டாங்க, தனக்கு முன்னாடி மலை மாதிரி குவிச்சு வச்சுக்குவாங்க. ஸோ யாரெல்லாம் சனி பகவானால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த தடை, தன்னுடைய காரியங்களை தள்ளி போடுதல். மூணாவதா என்ன மனநிலை இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் ஒரு துக்கத்திலேயே இருப்பாங்க, சதா துக்கம். ஸோ துக்கத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். என்ன பண்ணுவாங்கன்னா, கன்னத்துல கை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. என்னடா கப்பலா கவுந்து போச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி அப்படியே மறைச்சிடுவாங்க. முகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த தசை நார்கள் இருக்குல்ல, அதுலலாம் ஒரு இறுக்கம் இருந்துட்டே இருக்கும், வாய் விட்டு சிரிக்க மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் வந்து துக்கம் 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 துக்கத்திலேயே இருப்பாங்க. ஸோ யாருக்கெல்லாம் 8ஆம் நம்பர் வந்துருச்சோ, நீங்க கோயிலா அதெல்லாம் என்னென்ன பரிகாரம் பண்றீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம். ஆனால் நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு 10 நாள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை செய்யும்.
ஸ்டார் ஆஃப் பெத்லகேம், ஸ்க்லராந்தஸ், மஸ்டர்ட். இது மூன்றும் மிக அற்புதமாக உங்களுக்கு உதவி செய்யும். அடுத்து 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள். இந்த 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான மலர் மருந்து இம்பேஷன்ஸ், ஸ்டார் ஆஃப் பெத்லகேம். செவ்வாயும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தடைகளை கொடுக்கும். செவ்வாய் தோஷம், திருமணம் நடக்கல, செவ்வாய் தோஷம் இம்பேஷன்ஸ், ஸ்டார் ஆஃப் பெத்லகேம்ல நீங்கிருங்க. அதோட இன்னும் 2 காம்பினேஷன் சேர்க்கணும், அது நான் அடுத்த பதிவில் சொல்றேன். பொதுவாக 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இம்பேஷன்ஸ், ஸ்டார் ஆஃப் பெத்லகேம். நீங்க அந்த உங்க பிறந்த தேதிக்கு நான் சொல்லக்கூடிய குணாதிசயங்கள், கேரக்டர் வந்து உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்க. நான் சொல்றது பூரா நெகட்டிவ் கேரக்டர் சொல்லிட்டு இருக்கிறேன். 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக அவசரப்படுவார்கள். எதா இருந்தாலும் உடனே வேணும், உடனே. இப்ப பார்த்தீங்கன்னா என்னிடம் ஆலோசனைக்கு வரக்கூடிய நபர் ஜிபேல பணம் போட்டிருப்பாங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிடம் கூட இருக்காது, ஃபோன் பண்ணி சார் பணம் வந்துருச்சிங்களா? வந்துருச்சுங்க, தேங்க்யூ, நான் வந்து இன்னைக்கு கொரியர் போட்டுறேங்கம்பா. திருப்பி ஒரு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி சார் கொரியர் போட்டிங்களா சார்பாங்க. நான் அப்புறமா தான் அவங்கள்ட்ட கேட்பேன், நீங்கள் 9ஆம் தேதியில் பிறந்திருக்கிறீங்களான்னு. இல்லை அவங்க ஜாதகத்தை அப்புறம் டெப்த்தாக போனோம்னா ஜாதகத்தில் எங்கேயாவது செவ்வாய் தோஷம் அல்லது செவ்வாயால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், செவ்வாயினுடைய நட்சத்திரங்களில் இருப்பாங்க, அல்லது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி படி செவ்வாயினுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக கூட இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் நம்ம முதல்ல இந்த பதிவானது பிறந்த தேதிக்கு மட்டும். ஸோ நீங்கள் ஒரு பேப்பர் பேனை எடுத்துக்கோங்க, உங்களுடைய பிறந்த தேதியை எழுதுங்க. கொஞ்ச நாளைக்கு அந்த தேதிக்குரிய மலர் மருந்துகளை மட்டும் காலையில் ஒரு வேளை, மதியம் ஒரு வேளை, மாலை ஒரு வேளை என்று எடுத்து பாருங்க. உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு இல்லையா, ஒரு வெறும் மலர் மருந்தில் உங்கள் தேதிக்கு உண்டான மருந்துகளில் மட்டுமே முழுமையாக 100% பலன் எடுத்துறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஆனால் இது வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். இதை நீங்கள் எழுதி வச்சுட்டு மருந்து வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம், அல்லது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோமியோபதி மருந்து கடையில் போய் நீங்கள் இதை எழுதி ஒரு பேப்பரில் எழுதி எடுத்துகிட்டு போங்க. எழுதி எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட என்ன அளவு வேணும், ஒரு 10 கிராம் பில்ஸ் கேளுங்க. 10 கிராம் பில்ஸை வாங்கி டெய்லி 2 வேளை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த நெகட்டிவ் கேரக்டர் உங்களை விட்டு போகுதான்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எப்பயாவது 9ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அவசரங்கிற மனநிலை வரும் பொழுது நீங்கள் டெய்லியே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. வாழ்க்கையில் இவ்வளவு சந்தோஷமாக நம்ம இருந்தது இல்லையே அப்படின்னு சொல்லி இருப்பீங்க. உங்களை சுற்றி வரக்கூடிய நபர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக நிதானமாக செய்யக்கூடிய நபர்களாகத்தான் வருவார்கள். இப்படி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இதில் 5ஆம் நம்பர் தேதியில் பிறந்தவங்களுக்கு தான் எல் செராட்டோ, வால்நட் செராட்டோ சொல்லியிருப்பேன். மிக அற்புதமாக வேலை செய்யும். இதை பயன்படுத்தி பாருங்க. மேலும் நீங்கள் மலர் மருந்துகளை அடிப்படையிலிருந்து ஒரு மிகப்பெரிய மருத்துவராக வர்ற வரைக்கும் இந்த சமுதாயத்திற்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் வந்து என்னுடைய இதே நம்பர் வாட்ஸ்அப்பில் ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் கிளாஸஸ்ன்னு போடுங்க. நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைக்கிறேன். நம்ம ஒன்லி ஆன்லைனில் 48 நாட்கள் தொடர்ந்து இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை 2 மணி நேரம் கிளாஸ். அப்போ தான் இந்த 48 நாளில் நான் வந்து உங்களை வந்து இது வந்து பேசிக் ப்ளஸ் அட்வான்ஸ் லெவல் கிட்டத்தட்ட ஒரு 500 காம்பினேஷன்ஸ் கொடுப்பேன் இந்த கிளாஸில். 48 நாட்களுக்கும் பயிற்சி கட்டணம் வந்து 5100 ரூபாய் தான். சரிங்களா? வெறும் 5100 ரூபாய். நைட்டு 8லிருந்து 10 வரை ஆன்லைனில் 48 நாட்கள். இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எஸ் போடுங்க. நான் வந்து உங்களுக்கு என்னைக்கு ஆரம்பிக்கிறது மட்டும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் இது வரைக்கும் நான் இண்டிவிஜுவல் கிளாஸ் தான் எடுத்திருக்கிறேன். நிறைய மாணவர்களை உருவாக்கி இருக்கிறோம். நீங்களும் இதை போல கற்று வாழ்க்கையில் எல்லா நேரத்திலையும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும், நீங்களும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு
ஹெல்ப் பண்ணுறேன். அடுத்து இந்த மாதிரி மலர் மருத்துவத்தில் என்ன பிரச்சனை, திருமண தடை, தொழில் தடை, தொழில் முன்னேற்றம் இல்லை, சொத்து தகராறு, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், குழந்தைங்க படிக்கலை, கணவன் மனைவி ஒற்றுமை குறைவாக இருக்குது அப்படின்னு இருந்தாலும் நம்ம அதுக்கு தகுந்த அற்புதமான காம்பினேஷன்ஸ் கொடுக்குறோம். ஆலோசனை கவுன்சிலிங்க்கு வாங்க, ஆன்லைன்லேயும் கவுன்சிலிங் கொடுக்குறேன், நீங்கள் நேர்லையும் நம்ம சந்தித்து ஆலோசனை எடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன். மலர் மருந்துகளை எடுத்து உங்கள் பிரச்சனையிலிருந்து உடனடியாக ரிலீஃப் 100% உடனே ரிலீஃப் ஆகி மகிழ்ச்சியாக வாழுங்கள், சந்தோஷமாக வாழுங்கள். மீண்டும் உங்களோடு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். பிரபஞ்ச சக்திக்கும் மலர் மருந்துகளுக்கும் மலர் மருத்துவத்தை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களுக்கும் அவர்களுடைய ஆன்மாவிற்கும் நன்றி செலுத்தி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.